அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்களா எக்ஸாம்ஸ்க்கு? நல்லபடியா படிங்க. எக்ஸாம் ரொம்ப தூரத்துல இருந்தா கூட சின்ன சின்ன கான்செப்ட்ஸா நிறைய படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் எக்ஸாம் போகும்போது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்ச ஒரு ஃபீல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சமா நிறைய விஷயங்கள்ல படிக்கும்போது தான். இந்த ட்ரைபர்ட் சீசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குட்டியான டாபிக் தான். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நமக்கு நடைமுறையில எழுதும் போதும் பேசும் பொழுதும் சில வார்த்தைகள் எந்தெந்த இடங்கள்ல கரெக்டா பொருத்தப்பாடா பயன்படுத்தணும், அந்த அப்ராப்ரியேட்டா எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற இடங்கள்ல சில நேரங்கள்ல நமக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏன்னா முதலியே போடணுமா, போன்ற போடணுமா, உள்ளிட்ட போடணுமா, ஆகிய போடணுமா, இந்த மாதிரி சில கன்ஃபியூசிங் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த வார்த்தைகளை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இது இணைப்பு சொல் அப்படின்ற ஒரு சிலபஸ் இருக்கு இல்லையா? நமக்கு புதிய பாடத்திட்டத்துல கரெக்டா இணைப்பு சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோடிட்ட இடத்திற்கு இல்ல அடைப்புக்குறிக்குள்ள இல்ல உள்ள அந்த இணைப்பு சொற்களை நிரப்புக அப்படிங்கிற மாதிரியான டைட்டில்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ஒரு 4-5 வார்த்தைகள் தான். ஆனா எந்தெந்த இடத்துல கரெக்டா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கான வகுப்புல பார்க்க போறோம். இன்றைக்கான வகுப்பு ட்ரைபர்ட் சீசன்ல இணைப்பு சொற்கள், அதுலயும் குறிப்பிட்ட ஒரு 5-6 வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எந்தெந்த இடங்கள்ல சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் இதுல இருந்து கேள்வி கேட்கப்படலை அப்படின்னாலும் நிச்சயமாக இனிவரும் காலங்கள்ல தேர்வுகள்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுக்கும் ஒரு சாதாரண வார்த்தையா பயன்படுத்துறோம். நம்ம ரொம்ப சாதாரணமாக தான் அந்த முதலியே உள்ளிட்டங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா சரியா எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம இனிமேல் பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலான, ஆகியோர், முதலிய, முதலியோர், ஆகிய, போன்ற இந்த வார்த்தைகளை எந்தெந்த இடங்கள்ல சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற இதைத்தான் இன்றைக்கான வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல் வார்த்தை முதலான. நம்ம முதலான அப்படிங்கிற வார்த்தையை எழுதுவோம் இல்லையா? இவர்கள் முதலான, அது முதலான, இது முதலான அப்படின்னு. அந்த முதலான அப்படின்ற வார்த்தையை எங்கு சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். முதலான அப்படின்ற வார்த்தையை ஒன்னை முதன்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு விஷயத்த ஒருத்தரை நம்ம முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற வார்த்தை தான் முதலான அப்படிங்கிற வார்த்தை. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த் அப்படின்னு போவோம். அதாவது இதுல இருந்து அதுக்கப்புறம் அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஸோ இந்த வார்த்தை முதலான அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெரிய தொகுப்பு இருக்கு. இப்ப முக்கணிகள்னு எடுத்துக்கோங்களேன். அது ஒரு தொகை இல்லையா? மா, பலா, வாழை. இதுல நான் மாம்பழத்தை பத்தி மட்டும் பேசுறேன் அப்படின்னா மா முதலான முக்கணிகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப மா, பலா, வாழையில வாழைப்பழத்தை மட்டும் நான் குறிக்க போறேன் அப்படின்னா வாழை முதலான முக்கணிகள். அந்த இடத்துல முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு தொகுப்பு இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள் இருக்கு இல்லையா? அதுல நான் சித்திரையை மட்டும் சொல்ல போறேன் அப்படின்னா, சித்திரையை முதன்மைப்படுத்த போறேன் அப்படின்னா சித்திரை முதலான தமிழ் மாதங்கள், தை முதலான தமிழ் மாதங்கள். எதை நான் முதன்மைப்படுத்துகிறேனோ அதற்கு பக்கத்துல நம்ம முதலான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அந்த தொகுப்பில் உள்ள வேறு எந்த வார்த்தையும் நம்ம அதுல பயன்படுத்தவே கூடாது. அப்பதான் முதலான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்போ உணவு பண்டங்கள்னு எடுத்துக்கோங்களேன். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் நிறைய இருக்கு. இப்போ விருந்துக்கு போறோம், நிறைய விஷயங்கள் அங்க பரிமாறப்படுது. அதுல நீங்க முதன்மையான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறீங்க அப்படின்னா பிரியாணி முதலான உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன. ஓகேவா? இல்ல அது வெஜிடேரியன் மீல்னு வச்சுக்கோங்களேன். சாம்பார் முதலான உணவுப் பொருட்கள், சாம்பார் சாதம் முதலான உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒரு தொகுப்பு, நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் முதன்மைப்படுத்த நினைக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை முதன்மையாக கொண்டு மற்றவற்றை சொல்லுகிறீர்கள். இப்ப கல்யாணத்துக்கு அழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் முதலான அனைவரும் வருகை தர வேண்டும். அப்பா முதலாக எல்லாரும் வரணும்.
அப்பா அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் முதலாக கொண்டு நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது அர்த்தம். யாரை முதன்மைப்படுத்த நினைக்கிறீர்களோ, எதை முதன்மைப்படுத்த நினைக்கிறீர்களோ அவர்களை மட்டும் நீங்க தூக்கி சொல்லிட்டு மற்ற யாரையும் நீங்க சொல்லல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். கிளியரா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அது தொடங்கி, அதுதான் அதோட முதலானங்கிறதுனா என்ன அர்த்தம்னா அது தொடங்கி. இதுலேருந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள நான் சொல்ல விருப்பப்படலை, சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதை சொல்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படிங்கிறதுனால முதன்மையான ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதான் இதற்கான அர்த்தம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்க வேண்டும். இந்த இடத்துல ஏன் முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம்? நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான நீதி நூல்களை இல்ல அறநூல்களை கற்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல திருக்குறள் அப்படின்ற ஒற்றை புத்தகத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனாலும் மற்ற அறநூல்களை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அறநூல்கள் நிறைய இருக்கு. நாலடியார் இருக்கு, நான்மணிக்கடிகை இருக்கு, திரிகடுகம், ஏலாதி, இப்படி எத்தனையோ இருக்கு. நீதி வெண்பா இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா? நன்னெறி விளக்கம் இருக்கு. இப்படி எத்தனையோ அறநூல்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் நீங்க வாழ்க்கையில சிறந்து விளங்கணும்னா திருக்குறள் முதலான அறநூல்களை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது திருக்குறளை முதன்மைப்படுத்துகிறேன், திருக்குறளுக்கும் அதுல இருந்து தொடங்கி மற்ற அறநூல்களையும் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நேரத்துல எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை, இல்ல மற்ற புத்தகங்களோட பெயர் எனக்கு சரியா வரல, டக்குன்னு வரல அப்படின்னா திருக்குறள் முதலான அறநூல்களை படிங்க. ஓகே, நான் திருக்குறளை முதன்மைப்படுத்துறேன். அறநூல்கள்னு நிறைய இருக்கு, ஆனா அவற்றின் பெயர்களை நான் இங்க மென்ஷன் பண்ணல. அப்பனா நான் முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சிற்றுண்டியகம் முதலான சிறப்பு அம்சங்களுடன் அரசு பொருட்காட்சி நடத்துகிறது. இதுல சிற்றுண்டி அகம் அப்படின்றது ஒரு அங்கம், முதலான சிறப்பு அம்சங்கள், அப்ப நிறைய அம்சங்கள் அங்க இருக்கு. சிறுவர்களுக்கான பூங்கா இருக்கு, சிறுவர்களுக்கான ராட்டினம் விளையாடுற இடம் இருக்கு, மீன் தொட்டி கண்காட்சியகம் இருக்கு, அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா முதன்மைப்படுத்துறது என்ன அப்படின்னா சிற்றுண்டியகம். அங்க டிஃபன்லாம் கொடுப்பாங்க, அந்த கடைகள்லாம் இருக்கு. சிற்றுண்டியகம் உட்பட முதலான நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு சிற்றுண்டியகம் மட்டும், ஓகே, அதை மட்டும்தான் நான் சொல்றேன். மற்ற சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்லும் பொழுது, ஏதாவது ஒன்றை முதன்மைப்படுத்தி மற்ற எல்லாவற்றையும் பொத்தாம் பொதுவாக சொல்லும் பொழுது அங்க முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? இப்ப மா, பலா, வாழை ஆகியவை முக்கணிகள் அப்படின்றத சொல்லுவோம். அதுல மாவை மட்டும் நான் சொல்லணும்னு வச்சுங்க, மா முதலான 3 முக்கணிகள் மிகவும் தித்திப்பானவை, பலா முதலான முக்கணிகள் மிகவும் தித்திப்பானவை. ஏதாவது ஒன்னதான் மென்ஷன் பண்ணணும், மற்றதை முக்கணிகள்னு பொத்தாம் பொதுவா சொல்லணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் முதலான அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன். முதலான எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு. அடுத்த வார்த்தை முதலிய. முதலான அப்படின்றது முதன்மைப்படுத்துறது ஒருத்தரை மட்டுமே குறிக்கிறது. முதலான அவங்க தான் முதன்மையானவங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா முதலிய அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஒரு தொகுப்பில் உள்ள சிலவற்றையோ இல்ல பலவற்றையோ, எல்லாத்தையும் குறிக்க மாட்டோம், ஆனா சிலரை நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ முதலிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? ஒரு தொகுப்பில் உள்ள ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் தூக்கி பேசணும் அப்படின்னா முதலான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுவே அந்த தொகுப்பில் உள்ள சிலரையோ இல்ல பலரையோ, சிலவற்றையோ இல்ல பலவற்றையோ நான் மென்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற நேரத்துல முதலிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகேவா? முதலிய அப்படின்ற வார்த்தைக்கு ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தை உள்ளிட்ட. ஓகே, உள்ளிட்ட சில விஷயங்களை நம்ம சொல்றோம் இல்லையா, இது அது அது உள்ளிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உள்ளிட்டங்கிற வார்த்தையும் முதலிய அப்படிங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட சமமான ஈக்குவலண்டான வார்த்தைகள். ஆங்கிலத்துல இதை எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸெட்ரா சொல்றோம் இல்லையா, அதற்கான வார்த்தை இது. ஓகே, ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஆனாலும் அதனோடு தொடர்புடைய சிலவற்றையோ அல்லது பலவற்றையோ குறிக்கும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஓகே, எக்ஸாம்பிள், நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு முதலிய 8 தொகை நூல்களை கற்க வேண்டும்.
ஓகே, 8 தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? 8. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்து 8 தொகை இல்லையா? 8 நூல்கள் அங்க இருக்கு. ஆனா இங்க சொல்லும் பொழுது 8 நூல்களையும் நான் சொல்லல. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, சிலவற்றை நான் சொல்லிட்டேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு முதலிய நூல்களை கற்க வேண்டும். புரிஞ்சுதா? இதுவே முதலானன்னு வரணும்னா எப்படி போடணும்? நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றிணை முதலான 8 தொகை நூல்களை கற்க வேண்டும். அங்க முதலான, ஏன்னா நற்றிணையை மட்டும் நான் குறிக்கிறேன். ஒருவேளை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், சில விஷயங்களை நாங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க முதலிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? அடுத்த எக்ஸாம்பிள், பேருந்து, ரயில் முதலிய வாகனங்களின் பயணச்சீட்டு விலை உயர வாய்ப்புள்ளது. இந்த இடத்துல முதலிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாகனங்கள் நிறைய இருக்கு இல்லையா? 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், ஆட்டோ இருக்கு, 4 சக்கர வாகனம், சுமையுந்து இருக்கு, மகிழுந்து இருக்கு, இப்படி நிறைய வாகனங்கள் இருக்கு. ஆனா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பேருந்து, ரயில், ஒன்றுக்கும் மேற்பட்டதா வந்துட்டு. ஓகே, பேருந்து முதலான அப்படின்னா பேருந்து மட்டும் குறிக்க போறாங்கன்னு அர்த்தம், மற்றவங்கள விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பேருந்து, ரயில் அப்படின்னு 2-3 விஷயங்களை, சில விஷயங்களை மென்ஷன் பண்ணும்போது முதலிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். புரிஞ்சுதா? முதலானக்கும் முதலியக்கும் வித்தியாசம் புரியுதா? அடுத்த வார்த்தை ஆகிய. ஓகே, முதலான பார்த்தாச்சு, முதலிய பார்த்தாச்சு, இப்போ ஆகிய. ஆகியவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தொகுப்பு இருக்கு, அந்த தொகுப்பில் உள்ள எல்லாவற்றையும் நீங்க குறிக்க போறீங்க, எல்லாத்தையும் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அதை சொல்லி முடிச்சுட்டு ஆகிய அப்படின்ற வார்த்தையை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒன்று சொன்னா முதலான, ஒன்றுக்கு மேற்பட்ட கொஞ்சம் நஞ்சம் சொன்னா முதலிய, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தா ஆகிய. ஓகே, ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்தையும் முழுமையாக சுட்டும் போது ஆகிய என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்தல் வேண்டும். இதுல முத்தமிழ் இருக்கு இல்லையா? முத்தமிழ்ன்றது 3 தமிழ், அதோட சுருக்கம் தான் முத்தமிழ். முத்தமிழ் என்னென்ன? இயல், இசை, நாடகம். இதுல இயல், இசை, நாடகம் இந்த 3ஐயுமே மென்ஷன் பண்ணிட்டா இந்த இடத்துல முதலியவோ முதலானவோ நம்மளால போட முடியாது. அந்த இடத்துல ஆகிய போடணும். இப்ப எப்ப முதலான போடணும்னா என்ன பண்ணணும்? இயல் முதலான முத்தமிழை, அப்பனா முதலான ஒன்னே ஒண்ணு சொன்னா. இயல், இசை முதலிய முத்தமிழை 2 மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா முதலிய. இப்ப 3ஐயும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆகிய. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் தமிழர் வாழ்வியலில் முதன்மையானவை. மா, பலா, வாழை 3ஐயுமே ஓப்பனா சொல்லிட்டாங்க, முக்கணிகள் அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்படி அந்த தொகுப்பில் உள்ள எல்லாவற்றையுமே ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆகிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்ப 8 தொகை நூல்கள் இருக்கு இல்லையா? குறுந்தொகை எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆகியவை 8 தொகை நூல்களாகும். அந்த இடத்துல ஆகியங்கிற வார்த்தை வந்துடணும். ஓகேவா? எல்லாத்தையும் அந்த தொகுப்பில் உள்ள எல்லாவற்றையும் வெளிப்படையாக நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இப்போ மூவேந்தர்கள் எடுத்துக்கோங்களேன். சேரர், சோழ, பாண்டியர் ஆகியோர் மூவேந்தர்கள் எனப்பட்டனர். அந்த இடத்துல ஆகிய சார்ந்த வார்த்தை வந்துடணும். ஓகேவா? இப்ப சேரர் முதலான மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆண்டனர். சேரரை மட்டும் சொன்னீங்கன்னா முதலான. சேர, சோழ முதலிய மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டனர். 2 பேரை நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க, அப்போ முதலிய. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆண்டனர். இப்போ முதலான, முதலிய, ஆகிய அவற்றுக்கான வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியுதா? கிளியரா இருக்கா? அடுத்து முதலியோர். இப்ப முதலிய, முதலியார், இந்த முதலியக்கும் முதலியோருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது பெரும்பாலும் அக்ரணைகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். முதலிய, ஆகிய, முதலான அப்படின்ற விஷயங்கள் பெரும்பாலும் அக்ரணைக்கு நம்ம பயன்படுத்துவோம். இது நபர்களை குறிக்கக்கூடியது முதலியோர் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா அதே கான்செப்ட் தான். யாரையாவது ஒருத்தவங்கள நீங்க முதன்மைப்படுத்த போறீங்க, ஒருத்தரையோ இல்ல சிலரையோ மென்ஷன் பண்ண போறீங்க. சரிங்களா? சிலரை நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க, ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, அதுல சில பேரை நீங்க மென்ஷன்
மென்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க முதலியோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். முதலியோர் மட்டுமல்ல, போன்றோர் அப்படின்ற வார்த்தையும் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீரமாமுனிவர் முனிவர், ஜியு போப், கால்டுவெல் ஆகியோர், போன்றோர், அந்த மாதிரி இடத்துல நம்ம போன்றோர் பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் நீங்கள் முதலியோர் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தலாம். யாரையாவது சிலரை அந்த பட்டியலில் பண்ணீங்க அப்படின்னா முதலியோர் சேர்க்கலாம். அதுவே எல்லாரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆகியோர் அப்படின்ற பெயரை சேர்க்கணும். நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சிலரை மென்ஷன் பண்ணுறீங்க, சிலரை பற்றி மட்டும்தான் அங்கே பேச போகிறீங்க. அதாவது ஜியு போப், கால்டுவெல், முதலியோர், அந்த இடத்துல மற்றவங்கள நீங்கள் பேசல. முதலிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றினர் அப்படின்னு குறிப்பிட்டவர்களை பட்டியலில் நீங்கள் விட்டுட்டு மற்றவங்கள சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முதலியோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓகேவா? போன்றோர் அப்படின்ற வார்த்தையும் அதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது. கம்பர், புகழேந்தி முதலியோர் தமிழ் வளர்த்த சான்றோர் ஆவர். இந்த இடத்துல உள்ளிட்டோர் அப்படின்ற வார்த்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உள்ளிட்டோர் அப்படின்ற வார்த்தையும் இந்த இடத்துல பொருத்தப்பாடாக அமையும். ஓகேவா? ஜியு போப், வீரமாமுனிவர் முதலியோர் வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ் மீது காதல் கொண்டனர். ஸோ சில பேரை மென்ஷன் பண்றீங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் சிலரை நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அங்க முதலியோர் இல்ல உள்ளிட்டோர் இல்ல போன்றோர் அப்படின்ற வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். இது உயர்திணைக்கு பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. அடுத்து ஆகியோர். ஆகியோர் அப்படின்னா அந்த குழுவில் உள்ள எல்லாரையும் மென்ஷன் பண்ணும்போது எப்படி ஆகிய அப்படின்ற வார்த்தை அனைத்து வார்த்தைகளையும் பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிறோமோ அதே போல அனைத்து மனிதர்களையும் பட்டியல் படுத்தும் போது ஆகியோர் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா? சேர, சோழ, பாண்டியர் ஆகியோர். ஓகே, ஆகியோர் தமிழ்நாட்டை ஆண்டனர். ஏன்னா சேரர், சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள். அந்த மூவேந்தர்களை குறிக்கும் போது அந்த இடத்துல ஆகிய. ஆனா அவங்கள பர்சனா நம்ம குறிக்கிறோம்னா சேர, சோழ, பாண்டியர் ஆகியோர் தமிழ்நாட்டை ஆண்டனர். ஒரு பர்சனா நீங்க அவங்களை குறிக்கும் போது ஆகியோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓகேவா? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோர் சைவ சமய குறவர்கள் 4 ஆவர். சைவ சமய குறவர்கள் 4 பேர் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இவங்க 4 பேரையும் மென்ஷன் பண்ணிடுறோம். அதனால தான் இங்க ஆகியோர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க கணித தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு வேலை மற்றும் காலம் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க இதை பார்த்துருக்க முடியும். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கொஸ்டின் வரும் இல்லையா? ஆனால் அதில் ரொம்ப சரியாக அந்த கொஸ்டினை அணுகியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏ மற்றும் பி முதலானோர் அப்படின்னு போட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஏ மற்றும் சி ஆகியோர் அப்படின்னா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் பாதியிலே விட்டுட்டு போயிடுவார் இல்லையா வேலையை? ஸோ அப்படி கணக்கு இருக்கும். அதில் ஆகியோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா 3 பேர் தான் மொத்தமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஆகியோர் எங்க வரும்னு? இப்போ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளா ஒரே விஷயத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு மலர் மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மலர்களால கோர்க்கப்பட்ட ஒரு மாலை இருக்கு. அந்த மாலையை நீங்க டிஃபைன் பண்ணணும். இந்த மாலையில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி ஆகிய மலர்களை கொண்டு இம்மாலை தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி ஆகிய மலர்களை கொண்டு இம்மாலை தொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாலை வெறும் ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி ஆகிய பூக்களை மட்டுமே கொண்டது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆகிய அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டுனாலே வேற எந்த மலர்களும் அதுல இல்லை. எல்லா மலர்களையும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி மட்டும்தான் அந்த மலர் மாலையில இருக்குன்னு அர்த்தம் ஆகியன்னு போட்டீங்கன்னா. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அதுவே ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி போன்ற மலர்களை கொண்டுள்ளதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி அது போன்ற மலர்களை கொண்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அந்த மாலையை முழுமையா பார்க்கலன்னு அர்த்தம். 1. 2வது, போன்ற அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் சிலவும் அங்க இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம்.
எப்படி வீரமாமுனிவர், கால்டுவெல் போன்றோர் தமிழுக்கு தொண்டாற்றினர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இதர பேர் அங்க இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல இந்த போன்ற அப்படின்ற வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னாலே இன்னும் சில மலர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த வார்த்தைகளுக்கான பெரிய வித்தியாசம். நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப இலகுவா நினைச்சு பேசிட்டு இருக்கோம், இலகுவா எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒற்றை வார்த்தை அதோட மொத்த அர்த்தத்தையும் மாத்திடக்கூடும். ஒரு ஆகிய அப்படின்றது அதுல வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை நமக்கு கொடுத்துரும். முதலிய இல்ல உள்ளிட்ட இல்ல போன்ற அப்படின்ற வார்த்தைகள் அங்க வேற ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி உள்ளிட்ட மலர்கள். அந்த உள்ளிட்டன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? உள்ளிட்டனா என்னன்னா இவை உள்ள இருக்கு, இது இல்லாம சிலதும் இருக்கு, மைனரான சில விஷயங்கள். சாமந்தி பூ இருக்கலாம், இல்ல இல்ல அந்த வாசனைக்காக வைக்கப்படுற சில இலைத்தலைகள் இருக்கலாம், தாழம்பூ இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, மறி கொழுந்து வச்சு கட்டி இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த வார்த்தைகள் உங்களை இழுத்து கொண்டு போகும். ஆகிய அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க எல்லாத்தையும், அந்த தொகுப்பில் இருக்கிற எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். முதலிய அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றீங்கன்னா சிலவற்றை மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம். முதலான அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றீங்கன்னா ஏதோ ஒன்று டாமினேட்டா இருக்கு. ரோஜா முதலான மாலை அதுல தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரோஜாப்பூ நிறைய இருக்கு, அதை நீங்க முதன்மைப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். போன்ற, உள்ளிட்ட அப்படின்ற வார்த்தைகள்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு அதுல பெரும்பாலும் தெரியல, நீங்க அசம்ஷன்ல சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு உங்களுக்கு இணைப்பு சொற்கள் தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது சரிவர யோசிச்சு தொகுப்பில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆகிய அப்படின்றது போடணும். அதுவே உயர்திணை மனிதர்களை பத்தி பேசியிருந்தா ஆகியோர், ஓகே, அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும். அதுவே அக்ரிணையா இருந்துச்சுன்னா ஆகிய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். நிறைய விஷயங்களை பேசாம ஒரே ஒரு விஷயத்தை முதன்மைப்படுத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதலான அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதலிய அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். உள்ளிட்ட, போன்ற அப்படிங்கிற வார்த்தையும் அதற்கு சினானிமஸான வார்த்தை தான், அதோட அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான். எந்த இடத்துல எந்த வார்த்தையை ரொம்ப அப்ரோப்ரியேட்டா பொருத்தி நம்மளால சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படித்தான் நீங்க கடிதங்கள்லையும் இல்லை உங்களோட எழுத்து பயிற்சியிலையும் நீங்கள் வச்சுக்கணும். இதைத்தான் டிஎன்பிஎஸ்சி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது. நல்ல புரிதலோட, நல்ல இலக்கண அறிவு கொண்ட ஆஸ்பிரன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சிலபஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கான்செப்ட் தான், ஆனால் ஒரு டெப்த்தான ஒரு ஐடியாலஜி உள்ள ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய கான்செப்டோட உங்களை நான் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.